பயங்கரமான பேய் கதை. கருப்பு நிழலின் சத்தம். கிராமத்தின் கோடியில் ஒரு பழைய வீடு இருந்தது. அதை பற்றி ஊரில் பல பயங்கரமான வதந்திகள் பரவியிருந்தன. வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் திரும்பி வரவேயில்லை என்று சொல்வார்கள். ஒரு நாள் தைரியமான இளைஞன் ஒருவன் அந்த வீட்டின் மர்மத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தான். அவன் வீட்டுக்குள் நுழைந்தபோது காற்றில் ஒரு புளிப்பான வாடை பரவியது. சுவர்களில் கருப்பு பூச்சிகள் ஊர்ந்து கொண்டிருந்தன. திடீரென்று பின்புறம் இருந்து கீஸ் கீஸ் என்ற ஒரு சத்தம் கேட்டது. அவன் திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு நீண்ட கருப்பு நிழல் சுவரில் ஊர்ந்து கொண்டிருந்தது. அது மெதுவாக அவனை நோக்கி நகர்ந்தது. அவன் கால்கள் வெடவெடத்தன. தப்பிக்க முயன்றான். ஆனால் கதவு தானாக கடக்கடக்கென்று சாத்திக் கொண்டது. நிழல் அவனை நெருங்கியது. கண்கள் இல்லாத ஒரு முகம் பற்களால் புன்னகைத்தது. வா, எங்களோடு சேர் என்று ஒரு கரகரப்பான குரல் அவன் செவிகளில் ஒலித்தது. அடுத்த நிமிடம் அந்த வீட்டிலிருந்து ஒரு கூச்சல் கேட்டது. பிறகு மௌனம். மறுநாள் காலை ஊர் மக்கள் அந்த வீட்டு வாசலில் அவனுடைய கால் சட்டையை கண்டார்கள். அதில் ரத்தம் தோய்ந்திருந்தது. கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்.